வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மணிப்பூரி ஸ்பெஷல் டெசர்ட் தான். மதுர்ஜான் தொங்பான்றாங்க. அந்த டெசர்ட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம ஈஸி தான், இது சிம்பிள் டிஷ் தான். இதுக்கு தேவையானது வந்து மில்க்கு நான் 1/2 லிட்டர் எடுத்துருக்கிறேன். இது ஒரு ஆளுக்கு தான் நான் செஞ்சுருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கூட்டிக்கோங்க. ஒரு பே லீஃப் எடுத்துருக்கிறேன். இது கூட ஒரு சிலர் வந்து தேஜ் பத்தா, எலாச்சி அதாவது ஏலக்காய், காடமம் எடுத்திருக்கேன். ஒரு சிலர் பட்டை, ஏலக்காய் எல்லாமே போடுறாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் இதுலேயும் வேரியேஷன்ஸ் இருக்குது, ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க. இப்போ நான் வந்து இந்த ஏலக்காய் பொடி போட்டு இது நீங்கள் ரொம்ப திக்கனெல்லாம் ஆக்க வேண்டாம், ஹாஃபாலாம் குறுகுற வரைக்கும் வைக்க வேண்டாம். நீங்கள் ஜஸ்ட் இது கரைச்சி எடுத்தாலே போதும். சுகர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. லேசாக போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், ரொம்ப ஜாஸ்தி தேவையில்லை. ஸோ 2 டேபிள் ஸ்பூன் இதுக்கு போட்டுக்கலாம். நம்ம போட்டு இது கரையிட்டோம். கரைஞ்சது ஒரு லோ ஃப்ளேம்லேயே வச்சு சைடில் வச்சுக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் ஆகட்டும். இந்த மீன் டைம் நம்ம இடையில இந்த மாவு பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இதுக்கு வந்து 1 கப் நான் சின்ன கப்பில் தான் நான் எடுத்துருக்கிறேன். பேசன் எடுத்திருக்கேன், கிராம் ஃப்ளார் எடுத்திருக்கேன், கடலை மாவு எடுத்திருக்கேன். இது எல்லார் வீட்லேயுமே இருக்கும். நம்ம இதை வச்சு செய்யலாம். இது ஈஸியாக செய்யலாம் அந்த ஸ்வீட் ரெசிபி. ஒரு பிஞ்சு சால்ட் போட்டிருக்கேன், உப்பு போட்டிருக்கேன். இதுக்கும் சுகர் வந்து நீங்கள் ப்ரௌன் சுகர், ரா சுகர் கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் அதுக்கு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் பட்டரோ கீயோ நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ வந்து கொஞ்சமாக வாட்டர் விட்டு, அதை தண்ணி விட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். சப்பாத்தி பிசைகிறது போல் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சப்பாத்தி டோ மாதிரி இருக்கணும். இன்னொரு மெத்தடில் வந்து லேசாக இன்னும் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக விட்டு கொஞ்சம் திக்கு பேட்டராக வச்சுக்கிறாங்க, பார்த்துக்கோங்க. பஜ்ஜி மாவு பதம் இல்லை, இன்னும் கொஞ்சம் திக்காக வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வச்சிடுறாங்க. அவங்க வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறாங்க. அதனால் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் பண்ண வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து அதுக்கப்புறம் அதை வந்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணுறாங்க. பட் நான் இந்த மெத்தட் படி தான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கணும். இந்த மாதிரி சாஃப்ட் சப்பாத்தி மாவு மாதிரி பசைஞ்சிக்கோங்க. இதுக்கப்புறம் சின்ன சின்ன பால்ஸாக லைம் சைஸில் நம்ம வந்து அதை உருட்டி வச்சுக்கலாம். தனியாக உருட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆயில், எனி ரிஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கலாம். நல்ல ஒரு டீப் ஹெவி பாட்டம் உள்ள ஃப்ரைங் பேன் எப்பவும் எடுத்துக்கோங்க. நல்ல கடாய் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. அதை வந்து நல்லா சூடாக்கிட்டு நல்லா ஹாட் ஆகிரட்டும் ஆயில். செக் பண்ணிக்கோங்க அந்த ஃப்ளேம் நல்ல, அதாவது ஆயில் நல்லா சூடாயிருக்கா அப்படிங்கிறதுக்கு வந்து நான் கொஞ்சோண்டு போட்டு பார்க்குறேன். அது கீழே ஒட்டாமல் மேலே எழும்பி வரணும். வந்துருச்சுன்னா அதை கரெக்டாக இருக்குது ஹீட்டுன்னு அர்த்தம் நமக்கு. ஸோ இப்போ நான் போட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு அந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்குற வரைக்கும், அந்த நுரையெல்லாம் அடங்குற வரைக்கும், நம்ம கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருந்தது, பார்த்துக்கோங்க. இது வந்து நார்த் ஈஸ்டர்ன் சைடில் வேரியேஷன்ஸ் இருக்குது இது பண்ணுறதில்ல. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மெத்தடில் பண்ணுறாங்க. பட் நான் இந்த மெத்தடில் பண்ணியிருக்கிறேன், நல்லா இருந்தது. அங்கே உள்ள குலாப் ஜாமுன்னு இதை சொல்கிறாங்க, பார்த்துக்கோங்க. எல்லார்ட்டையுமே வீட்டில் வந்து இது இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் பண்ணுறோம். ஸோ குயிக்காக பண்ணலாம், ஈஸியாக பண்ணலாம், டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி ரெசிபிஸ் என்னோடய சேனலில் நிறையா இருக்குது, போய் பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. இதை நான் உடனே சைடில் இருக்கிற அந்த மில்கில் நான் போட்டுறேன். அதில் போட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் ஒரு கொதி வந்த பிறகு நீங்கள் ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். சைட் பை சைடு ரெண்டையுமே நீங்கள் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். சர்வ் பண்ணும்போது இந்த கோகனட் ஃப்ளேக்ஸ், அதாவது தேங்காய் பூ வந்து நீங்கள் போட்டு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இது ஆப்ஷனல் தான், இது வேண்டானா விட்டுறலாம். நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்போ இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். நல்லா திக்காக்கி இந்த மில்கை வந்து அப்படி கூட சர்வ் பண்ணுறாங்க, கீர் டைப்பில். ஸோ டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் இருக்குது இதில். ஸோ இதுவுமே நல்லா இருந்தது. நான் சொல்கிறத விட நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் தெரியும். இன்ன வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை டச் பண்ணுங்கள். அப்போ தான் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இதை வந்து நீங்கள் சூடாகவே, வார்மாகவே நீங்கள் சாப்பிட்லாம். கூலாகவும் வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். நல்ல டேஸ்ட்டாக இருந்தது, பார்த்துக்கோங்க. டேஸ்டி, டெலிஷியஸ், ஈஸி டு மேக் சிம்பிள் ரெசிபீஸ், இன்னும் டெசர்ட் ரெசிபீஸ்லாம் வர இருக்குது. என்னோடய சேனலை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைபிங் மை channel. Have a nice day.